இயேசு பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சோதனைக்காரன் கரெக்டா வந்துட்டான். எது நமக்கு வேணும் தேவைன்னு இருக்கிறோமோ அந்த காரியங்களை சரியா புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடுத்து பார்க்குறேன். இல்லை எனக்கு வேற ஏதாச்சும் போய் அவசரப்பட்டு செய்ய வைக்கிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம சோதிக்கப்படுகிறோம் என்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் தான் கூட இருக்கிறாரு. 40 நாள் உபவாசம் இருக்காரு. அடுத்து முழிச்ச உடனே பசி வந்தது. கரெக்டா பிசாசு வந்துட்டான். அப்போ சோதிக்கப்படுறார். 3 காரியத்தை அவன் சோதிதான். 3க்கும் ஆண்டவர் பதிலை சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்க 13வது வசனம். பிசாசானவன் சோதனைகள்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்திலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அப்ப ஆவியானவருடைய பலத்தினால சோதனையில நின்று நம்ம ஜெயிப்பதற்கு ஆவியானவர் வசனத்தை கொண்டு பலப்படுத்துகிறார். அந்த ஆவியானவருடைய பலத்துல அவர் போய் காரியங்களை செய்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது. பிசாசு கொண்டு வர்ற அந்த ஆலோசனைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது, அவரிடத்தில் காத்து இருக்கிற பொழுது அவர் நம்மளை பலப்படுத்தி நல்ல வழியில நேர் வழியில அவருடைய சித்தத்தை செய்ய நடத்துவார். இப்போ லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 41 43 வரைக்கும் இயேசு கெத்சமனையில் ஜெபம் பண்ணுகிறார். அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. மர்ரு மலையில எலியாவும் மோசையும் அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற காரியங்களை குறித்து, மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிட்டாங்க. இயேசுவுக்கு நன்கு தெரியும். ஆனா இப்ப அந்த காரியம் நிறைவேற்றுகிறத நினைத்து பார்க்கிறப்ப அவமான நிந்த மனதில் அவ்வளவு போராட்டம். அதனாலதான் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது. இரத்த குழாயெல்லாம் வெடிச்சு ரத்தம் வேர்வை வர்றதுக்கு பதிலாக ரத்தமா வந்தது. அப்பதான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறப்ப ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்பட்டு